கர்த்தருக்கு சோத்திரம். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். மகன் அமெரிக்கா தேசத்தில் வேலை பார்க்குறான். H1 விசா வரணுன்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தான். நீ பிரதர்கிட்ட இமெயில் அனுப்புப்பான்னு சொன்னேன். அதுபோல் இமெயில் அனுப்பியிருந்தான். உதவி செய்ய எபினேசர் உன்னோடு இருக்கிறார். 1 லூக்கா 28வது வசனத்தை கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி வாக்குத்தத்தம் அனுப்பியிருந்தாங்க. அதன்படி அவனுக்கு H1 விசா கிடைக்க கிருபை செஞ்சுருக்கிறார் கர்த்தர். இந்த விசா முடிய போகிற தருவாயில் இது கிடைக்க பெற்றது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு கொடா கோடி சோத்திரம். ஜெபித்த சகோதரருக்கு கொடா கோடி நன்றி. ஆண்டவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பிரதர் பெங்களூருக்கு வந்திருந்தார். அப்போ எனக்கு நிறைய கடன் இருந்தது. ஆக்சுவலி நான் இவரை இன்ட்ரெஸ்ட் தான் கட்டின்னு இருப்பேன், பிரின்சிபல் அமௌண்ட்டே போகாது. ஸோ அதனால் பிரதர் சொன்னார், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு கடனெல்லாம் இதாகும்ட்டுன்னு. எனக்கு ஒரு 2.5 lakhs எனக்கு இப்போ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு ஆண்டவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறாரோ அதை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். எபிரெயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அல்லாமலும் தம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வார்த்தையிலே உண்மை உள்ள ஆண்டவர் உங்களை எல்லா விதமான சோதனையினின்று இன்றைக்கு தப்புவிக்க உண்மை உள்ளவர். எல்லா சோதனைகளிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனை இதுவரைக்கும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான அந்த சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு ஒரு கேரண்டி ஒன்று நான் கொடுத்து அனுப்புறேன். ஏன்னா ஆண்டவர் அந்த கேரண்டியை கொடுக்க சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல், திராணிக்கு மேலே சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு நான் கேரண்டி கொடுக்கல, ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டேன். திராணிக்கு தக்கதான் அது நிற்கும். இடம் கொடாமல் அந்த சோதனை காலத்தில் அதை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர்றதுக்குள்ள வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராம். கேரண்டி ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஏதோ ஒரு சோதனையில் இன்றைக்கி சிக்கி இருக்கிறீங்க. போய் இப்படி ஒரு சோதனையில் நான் சிக்கிட்டேனே, இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டேனே, இப்படி ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே. நீங்கள் எவ்வளவோ பெரிய சோதனையை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. யோபுக்கு வந்த சோதனையெல்லாம் நமக்கு வந்திருந்தா நம்ம தாங்குவோமா? தாங்க மாட்டான். அதில் ஒரு 100ல் 1 பங்கு கூட இல்லை. அவன் ஒரு மனிதன் தானே. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சோதனையாக இருக்கலாம், மீண்டு வர முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், மீள முடியாத கடனாக இருக்கலாம், மீள முடியாத வியாதியாக இருக்கலாம், மீள முடியாத அவமானமாக இருக்கலாம், மீள முடியாத ஏதோ ஒரு தோல்வியாக இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னால் அப்படி இருக்கும். ஆனால் நமக்குள்ள திராணியை யார் வைக்கிறான்? நீங்கள் சாப்பிட்ற பூஸ்ட் அல்ல, ஹார்லிக்ஸ் அல்ல, போன்விட்டாவும் அல்ல. மனுஷனுக்குள் திராணியை வைக்கிறவர் ஆண்டவர். திராணியை வைக்கிறவருக்கு தான் தெரியும் இவன் எவ்வளவு தாங்குவான், எவ்வளவு தாங்க மாட்டான். வைக்கிறவருக்கு தான் தெரியும். ஒரு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாருன்னா போட்ட டாக்டருக்கு தான் தெரியும் இது இத்தனை மணி நேரம் வேலை செய்யும். ஏன்னா அவ்வளோ டோஸ் உள்ள ஏற்றிருக்கார்.
அந்த இன்ஜெக்ஷனை வாங்குற நமக்கு தெரியாது. திடீர்னு வலி எடுக்க கூப்பிடுவோம், ஐயோ எனக்கு வலிக்குது. அப்போ டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு கொடுத்த இன்ஜெக்ஷன் இவ்வளவு நேரம் தான் ஒர்க் பண்ணோம், இதுக்கு மேலேனா இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைன்னா இன்னொரு பெயின் கில்லர் போடணும். அப்போ கொடுக்குற டாக்டருக்கு தெரியும் இது இவ்வளவு தான், இதுக்கு திராணி இவ்வளோ நேரம் தான் இது தாங்கும். அப்போ கொடுக்குறவங்களுக்கு தெரியும்னு நம்ம சாதாரணமாக உலக பிரகாரமே பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ளால திராணியையும் பலனையும் சத்துவத்தையும் வைக்கிறவர் ஆண்டவர். அப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ எவ்வளோ தாங்குவேன்னு. அந்த தாங்கிறதுக்கு மேலே லோடு ஏற்ற மாட்டார். அதுக்கு மேலே ஏற்றினா நம்ம முறிஞ்சு விழுந்துருவோம். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு லாரி இருக்குன்னு வச்சிங்க, இல்லை ஒரு குட்டியான இருக்குன்னு வச்சிங்க, இல்லை ஒரு மகேந்திரா வேன் இருக்குன்னு வச்சிங்க, மகேந்திரா லோடு வேன் இருக்குன்னு வச்சிங்க. அதுக்கு அன்லோட் அண்ட் வெயிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆர்சி புக்கில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், வண்டி நம்பர் டீட்டெயில்ஸ், நம்பர் ஆஃப் சிலிண்டர், இந்த என்ஜினில் எத்தனை சிலிண்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கலர் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அதில் இன்னொரு லைன் இருக்கும், அன்லோட் அண்ட் வெயிட். அப்படின்னாச்சுன்னா இந்த வண்டி எவ்வளவு வரைக்கும் பாரத்தை தாங்கும், இவ்வளவு கிலோ, இத்தனை டன் அப்படின்னு இருக்கும். குட்டி யானைக்கு இத்தனை டன்னு, டிப்பர் லாரிக்கு இத்தனை டன்னு, டாரஸுக்கு இவ்வளவு டன்னுன்னு இருக்கும். அந்த அன்லோட் அண்ட் வெயிட், அந்த வெயிட்டுக்கு ஏற்றபடி அந்த வண்டியில் ஏற்றினா ஆக்சில் உடையாது, அதுக்கு மேலே ஏற்றினா உடைஞ்சும். அதுக்காக தான் ஆர்சி புக்கிலே எழுதுகிறான், அந்த வண்டியோட சரித்திரத்திலே வண்டியை உண்டு பண்ணின அந்த என்ஜினியர், அந்த கம்பெனிக்காரன் எழுதுகிறான், இதுக்கு மேலே லோடு ஏற்றிடாத. நம்மளை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளோ லோடு ஏற்றலான்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம நினைப்போம் பார்த்தா சாதாரணமாக இருக்கு, இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சிலர் புசு புசுன்னு இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காது. சிலர் சொல்கிறத பார்த்துருக்கேன், நான் முட்டை தோடு மாதிரி இருக்கிறேன், பொசுக்குன்னா உடஞ்சி போயிடுவேன் ஐயா, அப்படி பார்க்குறது தான் பளபளன்னு வெள்ளையும் சொல்லையுமா முட்டை மாதிரி நிற்கிறேன், ஆனால் அமுக்குனா உடஞ்சி போயிடும், அவ்வளவு என் சரீரம் வீக்காக இருக்குது. இது உன்னுடைய கணிப்பு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு வரைக்கும் அந்த முட்டை தாங்கும் தாங்காது அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். அதனால் என்ன இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கேரண்டி சொல்கிறேன், மனுஷனுக்குன்னு நியமிக்கிற சோதனை தான் ஆண்டவர் கொடுப்பாரே தவிர மிருகங்களுக்குரியதை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்கே தவிர வேற ஒன்றும் நடக்காது. ஆனாலும் உங்கள் மேல் ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர். எனவே உங்கள் திராணிக்கு தக்க உங்களுக்கு கொடுப்பனே தவிர திராணிக்கு மிஞ்சி கொடுக்க மாட்டேன். இந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ அதிலிருந்து தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். சிலர் நினைக்கலாம், எக்கு தப்பாக ஒரு கேஸில் போய் நான் மாட்டிக்கிட்டேன், வெளியே வர முடியாது. பார்க்குறவங்க எல்லாம் சொல்லலாம், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு, நீ வெளியே வரவே முடியாது, கடைசி வரைக்கும் அவனுக்கு ஜெயிலு தான். நோ, ஆண்டவர் மனசு வச்சா ஒரு செகண்டில் வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க. தப்புவிக்க வழி கொடுக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். சோதனை உன்னை தப்பிக்க அவர் உண்மை உள்ளவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தூக்கி உள்ளே போட்டாங்க. எங்கே போட்டாங்க? சிங்கக்கபிக்குள்ளால போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போட்டால் கூட பரவாயில்லை, அங்கே சிங்கம் கரடியெல்லாம் இருக்காது. அப்படியே பசியில் நிற்கிற சிங்கங்களுக்கு உள்ளால ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் கடித்து கொதறி, அப்படியே எலும்பு கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு கடித்து கொதறிடும். ஒரு சிங்கம் அல்ல, நிறைய சிங்கங்கள் கிடக்கிற கபியில் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டால் இவர் ஜாலியாக அங்கே போய் உட்காந்துருக்கார் நைட்டு ஃபுல்லாக. சிங்கங்க கூட விளையாடிட்டு இருக்கிறாராம். எப்படி இருக்கும்? நம்மன்னா உள்ளே போடுறதுல பயத்திலே அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும், ஆள் க்ளோஸ் ஆகிடும். அதையும் தாண்டி ஒரு சிங்கம் இப்படி பார்த்தா போதும், அந்த பார்வையிலே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமே. ஆனால் அவன் கூலாக போய் அந்த சிங்கம் கூட நைட்டெல்லாம் விளையாடி உட்காந்துருக்கான். ஆனால் தூக்கி போட்ட ராஜாவுக்கு தான் தூக்கம் வரல. அவன் நைட்டு ஃபுல்லாக அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன ஆச்சோ. ராஜா நினச்சிருப்பான், நம்ம காலையில் போனால் இந்த தானியலுக்கு உடம்புல உள்ள இந்த வேண்டாம் முதுகு தண்டில் உள்ள ஒரு எலும்போ ஹிப் எலும்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மண்டை ஓடுறது அது மட்டும்தான் கிடக்கும், மீதி எல்லாம் இந்த சிங்கம் சாப்பிட்ருக்கேன்னு. உள்ளே போனால் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அப்படியே ஆணவத்தில் பேசுகிறவன் கெபிக்க பக்கத்தில் வந்த உடனே கேட்குறான், அப்படியே மெல்ல சத்தமாக. அந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த மெல்ல சத்தம் அப்படின்னா ராஜா தோரணையில் பேசுவார், அதிகாரத்தில் பேசுவார், அதான் ராஜா. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது மெல்ல சத்தமாக என்ன சொல்கிறாரு? தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொன்னா,
ஆமாம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்து சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ராஜா சட்டத்தையே மாற்றிட்டார். என்ன சட்டம்? தானியேல் 6:27 சொல்லுகிறது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அந்த ஆண்டவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறேன் என்று எழுதி, அதான்டா உண்மையான தெய்வன் எழுதிட்டான். சட்டத்தில் எழுதியாச்சு. ஏன்னா கண்ணு முன்னால் பார்த்துட்டார். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய். அல்லேலூயா. எப்படி சட்டம் போடுறாரு? தானியேலை நம்ம எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்த அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் ஒருவரே தப்புவிக்கிறவர், அவனை ரட்சிக்கிறவர், உலகத்தை ரட்சிக்கிறவர், குடும்பத்தை ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவர் ஒருவரே அப்படின்னு ரிட்டன்ல எழுதியாச்சு. லா எழுதியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஆளுகை செய்கிற ராஜா கண்ணு முன்னால் பார்த்துட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதே தெய்வன் இன்றைக்கு நீ சிங்க கபியில் இருந்தாலும் சரி, இல்லைன்னாச்சுன்னா பயங்கர தரித்திரத்தின் கபியில் இருந்தாலும் சரி, கடனின் கபிக்குள்ள விழுந்து கிடந்தாலும் சரி, வியாதியின் கபியிலே நீ விழுந்து கிடந்தாலும் சரி, அவமானத்தின் கபியிலே விழுந்து கிடந்தாலும் சரி, சாபத்தின் கபியிலே விழுந்து கிடந்தாலும் சரி, அவர் ஒருவரே உன்னை அதிலிருந்து தப்புவிக்க உண்மையுள்ளவர். தப்புவிக்க உண்மை உள்ளவரை தேடி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சிலர் சொல்லுவாங்க ஜஸ்ட் எஸ்கேப் ஆனேன்னு சொல்லுவாங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால எஸ்கேப் பண்ணி ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சிலர் சொல்லுகிறத நான் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு உதவி செய்யலைன்னா நான் செத்த இடத்துல புல்லு கொடுத்துருக்கேன். அப்படி நிறைய பேர் சொல்கிறத நான் என் காதில் கேட்டிருக்கிறேன். ஜஸ்ட் ஆண்டவர் என்ன எஸ்கேப் பண்ணார். ஒரு செகண்ட் தான். அந்த செகண்டில் எல்லாம் முடிஞ்சிட்டுனா ஐயோ இயேசுவேன்னு கூப்பிட்டேன், பார்த்தா பாதுகாக்கப்பட்டேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க வேற ஒன்றும் வேணாம் ஐயா, இந்த கடன்லேருந்து மட்டும் கொஞ்சம் தூக்கி வெளியே விட்டாருன்னா போதும், நான் காலத்தை ஓட்டிடுறேன். நிறைய பேர் கடன் என்கிற கபியிலிருந்து வெளியே வர முடியலை, ஜம்ப் பண்ணுறாங்க. அப்படி குரங்கு தாவி வெளியே வர்ற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி பாதி வருவாங்க, அதுக்குள்ளே திருப்பியும் கீழே போய் விழுந்துடுறாங்க. அடுத்து அங்கே இருந்துட்டு திருப்பி அப்படியே தைரியமாக அந்த வார்ம் அப் பண்ணிட்டு ஓடுவான் தெரியுமா, அதே மாதிரி அடுத்து ஒரு ட்ரையல் எடுக்க போகிறேன், அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதில் பாஞ்சு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணி முக்கா கிணறு வரைக்கும் தாண்டுற மாதிரி மேலே வருவான், கொஞ்சோண்டு கேப்பில் பொட்டுன்னு கீழே விழுந்துருவான். அடுத்து பார்ப்பான் இது பத்தாது, இன்னும் கூட கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், மூச்செல்லாம் விட்டு நல்லா வாங்கி தயார் பண்ணிவிட்டு நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை வாசித்து என்னெல்லாம் அவன்கிட்ட குறை இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துட்டு, ஆண்டவரே இந்த முறை நான் ஜெயிச்சே ஆகணும், உங்கள் துணையோட ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணி நல்ல ஒரு தேவ சித்தம் கேட்டு அந்த பிஸ்னஸில் குதிச்சுட்டு ஜம்ப் பண்ணி அப்படி எழும்புவோம் தெரியுமா ஆண்டவருடைய பலத்தோடு. அப்போ தான் வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் சேனைக்குள்ள ஆண்டவர் துணையோட நீ போக முடியும். எந்த சேனைக்குள்ள? யுத்தத்தின் சேனைக்குள்ளே போக முடியும், சிங்கத்தின் சேனைக்குள்ளே போக முடியும், மனுஷ சேனைக்குள்ளே போக முடியும். அதே நேரத்தில் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். கடன் என்கிற மதிலை தாண்டி வெளியே ஆண்டவர் கொண்டு வர்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க ஒரே தரித்திரம், பஞ்சம், கடன், அவமானம், அதில் தலை காட்ட முடியலை, நிறைய பிரச்சனை, லோன் கட்ட முடியலை, வண்டியை தூக்கிடுவாங்களா, வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்களா, வீட்டை சீஸ் பண்ணிடுவாங்களா, ஃபேக்ட்ரியை மூடிடுவாங்களா, சீல் வச்சுருவாங்களா, நிறைய கேள்வியோட வந்திருக்கேன். ஒன்றும் நடக்காது. ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் சொல்லுவேன், இம்மட்டும் வா, இதை தாண்டி வராதேன்னு தடுத்து நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். தடுத்து நிறுத்துவார், அவ்வளோதான். கோடு போட்டு நில்லுங்க அப்படின்னா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். மதில தாண்ட ஆண்டவருடைய துணை நமக்கு ரொம்ப அவசியம். இந்த வசனம் சொல்லுகிறது, சோதனையின் என்று தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர். எவ்வளோ பெரிய சோதனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, சோதனையின் உக்கிர கடலில் நெருப்புக்குள்ளே கிடந்தாலும் சரி, உங்களை கை தூக்கி விடும்படிக்கு அன்றைக்கு சிங்க கபில அந்த தானியேலுக்காக இறங்கின ஆண்டவர், அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக இறங்கின ஆண்டவர், நீ விழுந்து கிடக்கிற அந்த அக்கினி சூளையிலிருந்து உன்னை வெளியேற்றி கொண்டு வருவார்.
சோதனை நேரத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் தப்புவிக்க உள்ளதான் இருப்பார், உன் கூட தான் இருப்பார். அன்றைக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட ஆண்டவர் அங்கே இருந்தார். அவன் ஆராதித்த ஆண்டவர் அவங்க கூட இருந்தார், உலகில் இருந்தார். அதே போல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தூக்கி இந்த அக்கினி கடல்ல போடும் பொழுது 4வதா ஒரு ஆள் உள்ள நிற்கிறத பார்த்தாரு ராஜா. பார்த்துட்டு சொல்றாரு, அந்த 4வது ஆள் தேவபுத்திரனுக்கு சமமாயிருக்கிறார். அவர்தான் வாக்கு கொடுத்து உண்மையுள்ளவராயிருக்கிறவர். அப்ப சோதனை நேரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை உள்ள போட்டா ஆண்டவர் அங்க இருப்பார். அந்த சோதனையின் இடத்துல எதுக்கு தெரியுமா? கூடவே இருந்து தாங்கிறதுக்கு பலனை கொடுத்து கரெக்டான நேரத்தில் அதுலேருந்து ஒன்று எஸ்கேப் ஆகி வெளியே கொண்டு வர்றது. அன்றைக்கு அக்கினி சூளையில் போட்டாங்க தான், ஆனால் கூட இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து அந்த அக்கினி அவர்கள் மேலே பலம் செய்யாம, அந்த அக்கினியுடைய நெருப்பு வாசனை கூட படாம அந்த குடித்த நேரம் வரும் பொழுது தப்பிச்சு வெளியே வருவதற்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தினார். ராஜாவுடைய இருதயத்தை மாற்றி போட்டார். நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிட்டு யார் இருதயத்தை இன்றைக்கி ஆண்டவர் மாற்ற போகிறாரு? பேங்க் இருதயத்தை மாற்ற முடியுமா? பேங்குக்கு இருதயமே கிடையாதுன்னுவீங்க. பேங்குக்கு இருதயம் இருக்கா? கேட்டுற பதில் சொல்லுங்கள். பேங்குக்கு இருதயம் இருக்கா? பேங்குக்கு இருதயம் இருக்காது. ஆனால் பேங்க் அதிகாரிகளுக்கு இருதயம் இருக்கும். நிறைய பேங்க் அதிகாரிகள் இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து இதை இப்படி இப்படி பண்ணுப்பா, உனக்கு திருப்பி ஒரு சான்ஸ் தர்றேன், பரவாயில்ல இதுவே மூழ்கி கிடக்குது, இன்னொரு வாய்ப்பை தரேன், இப்போமாவது நீ உண்மையாக இருந்ததை பண்ணு அப்படின்னு தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கடன் அடைச்சி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் கண்ணு முன்னால். அதே நேரத்தில் கடின இருதயம் உள்ள அதிகாரிகள் இதோட நீ சொத்தை விற்றாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீல் வைக்கிறவங்களையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சீல் வைக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல, வாய்ப்பு கொடுக்கிறதையே விரும்புகிறார். மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும், அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கும், கடன்காரர்கள் கண்களில் தயவு கிடைக்கும். நான் அடிக்கடி கடன்காரர்களுக்காக பேசும்பொழுதெல்லாம் மீட்டிங்கில் சொல்லுவேன், ஏதாவது கடன் கொடுத்தவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து கழுத்தை பிடிச்சி சோக் பண்ணிடாதீங்க, பாவம் செத்து போயிடும், கோழி குஞ்சு செத்து போகிற மாதிரி செத்து போகிற நிலைமையில தான் அதுங்க இருக்குது. அதனால் அந்த பாவத்துக்கு பழியாயிராதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். அதை கேட்டே நிறைய பேர் கடன்காரர்களுக்கு வேவர் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ நாள் வரித்தனமாக இருப்பாங்க. ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தார், வந்து ஐயா நீங்கள் ஒரு நாள் செய்தியில் அன்பரின் பாதத்தில் சொன்னீங்க, யாருக்கெல்லாம் நீ கடன் கொடுத்துருக்கிறியோ அவனுக்கெல்லாம் வட்டியெல்லாம் வேவர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தா ஏதோ கொடுக்குறத வாங்கிக்கப்பா, அதனால் அவனுக்கு புண்ணியம் சேரேன்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் நேராக போயிட்டு, சரிப்பா வட்டியெல்லாம் தர வேண்டாம்ப்பா, ஏதோ அசலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா தெரியுது, 37 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத என் மகளுக்கு ஆண்டவர் புண்ணியம் பண்ணி 38 வயசில் ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் புண்ணியங்களை நீங்கள் தேடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆமேன். ஆமாம், யாரையும் ப்ரெஷர் போட்டு கசைக்கு புளியாதிருங்கள், புளிஞ்சிடாதீங்க. அதே போல் கடன் வாங்கினவங்களும் அப்படியே இது ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு திராணி இருந்தால் நீ கொடுத்துடணும், திராணி இல்லாதவங்களுக்கு தான் இது. ஏன்னா நீ ஒத்துக்கொண்டதில் உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சூழ்நிலை மோசமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வேவர் பண்ணுவார். நீ அதை வச்சு 10 ரூபா சம்பாதிச்சேன்னா அவனுக்கு 1 ரூபா கொடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அங்கே ஏமாத்துறீங்கன்னா அடி அவனுக்கு இல்லை, உனக்கு தான். அதனால் வாங்குறவங்களும் ஜாக்கிரதையாக இருங்க, வசனத்தின்படி இருங்க, கொடுத்தவங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. யாருமே கடும் வட்டிக்கு பணம் விடாதீங்க. அது ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து சில நேரங்களில் உங்களுக்கு சில சாபங்களை கொண்டு வரும். உங்களுக்கே தெரியாது. சில பிள்ளைங்க எல்லாம் மரித்து போகிறது, தூக்கில் தொங்குறது, நெருப்பு போட்டு கொளுத்திட்டு சாகிறது, விஷம் குடிச்சு சாகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கடனால் சாகிறவங்க எக்கச்சக்கமான பேர். ஏன்னா இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் குடும்பமாக சூசைட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துறோம். அந்த குழந்தைங்க எல்லாம் என்னச்சு பாவம் இல்லை, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க யோசித்து பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆமேன். எனவே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி, அப்படிப்பட்ட சாபங்கள் நமக்கு ஒரு நாளும் வராதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி யார் யார் வியாதியில் தப்ப முடியாதுன்னு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் வியாதியிலிருந்து தப்புறதுக்கு ரிலீஸ் ஆர்டர் போட்டுட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது யாவரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொன்னீரே,
வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு புதிய வருஷத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கு. ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நிறைவேறலையே. என் பிள்ளைங்க உடைஞ்சு போயிருக்காங்கப்பா. விசுவாசம் ஒரு நாள் அசைஞ்சிடக்கூடாதுப்பா. அசைகிறதுக்குள்ளால என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் கடல்ல இருந்து மீள முடியலையேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்களா, நீ தைரியமா போய் சொல்லி என் பிள்ளைகளுக்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் என் பிள்ளைக்காக பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அதை துரிதமாய் நிறைவேற்றி தாருங்கப்பா. திராணிக்கு மேல ஒரு நாளும் சோதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, திராணி மிஞ்சி போயிருமோன்னு என் பிள்ளைங்க பயப்படுறாங்கப்பா. கடைக்காரனை பார்த்தா கைகள் எல்லாம் நடுக்குதாடு. பேங்க் அதிகாரிகளை பார்த்தா பயப்படுறாங்க. போனை கையில் எடுத்தாச்சுனாலே யாரும் பேச போறாங்களோடு கலங்கிட்டே போன் எடுக்கிறாங்க. பயந்து பயந்து வாழ்கிற இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவர். உம்முடைய ஸ்தானாதிபதியாக என் பிள்ளைகளுக்காக இடையிலே நின்று பிரார்த்திக்கிற ஒரு மத்தியஸ்தனாகவும் நின்று 2 பேருக்கு இடையில நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற மனுஷன் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே நின்று நான் கண்ணீரோடு வழக்காடுகிறேன். நல்லது நடக்கட்டம்பா. தடைப்பட்டிருக்கிற நிறைய சுப காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு தடை மேல தடப்பா. பிள்ளைக்கு படிச்சாச்சு, ஒரு வேலை கிடைச்சுன்னா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவனேன்னு என் பிள்ளைங்க அவளோட தாய் தகப்ப வந்திருக்காங்க. வேலை கிடைக்கலப்பா. கம்பெனியா என் பிள்ளைங்க யாரு இறங்குறாங்க. அட்டன் பண்ணாத இன்றிவே கிடையாது ஆண்டவர். எவ்வளவோ வாக்கு கொடுத்தீங்கப்பா. எங்கே அந்த வாக்குறுதிகளை நிறைவேறுதல்? என் பிள்ளைகளுக்கு இருதயத்துல ஒரு கொஸ்டின் வந்துருச்சுப்பா, கேள்விக்குரிய. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்லி கண்ணீரோடு உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்கப்பா. வழி திறந்து விடுங்கப்பா. நாளையிலிருந்து மடமடன்னு என் பிள்ளைகளுக்கு வேலைக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படட்டும். அது அரசாங்கத்திலேயோ கம்பெனிலேயோ வெளி தேசத்திலேயோ எங்கேயா இருந்தாலும் பரவாயில்லப்பா. நீங்க என் பிள்ளைங்களுக்கு எங்க சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தியோடு என் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பி வந்த காரியத்திலே அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing,
Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.